counting gang violence. Great. 18 வயசுலயே காலேஜை டிராப் அவுட் பண்ணிட்டு அமெரிக்காவோட பொலிட்டிக்கல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மனுஷனை கழுத்திலேயே சுட்டு கொண்டுட்டாங்க. யார் அந்த மனுஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவோட மிகச்சிறந்த பேச்சாளர் 31 வயசான சார்லி கிரிக் அமெரிக்காவோட ரைட் விங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். தான் ஒரு கன்சர்வேட்டிவான பர்சன்கிறத அடையாளம் காமிச்சுக்கிட்ட அமெரிக்காவோட லிபரல் பார்ட்டி, அதாவது டொனால்டு ட்ரம்ப் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவா இருந்திருக்காரு. சொல்ல போனா ட்ரம்போட ட்ரஸ்டட் பர்சன். அவ்வளவு ஏன், இந்த 2024 ட்ரம்ப் எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இவர் தான். தன்னோட 18வது வயசுல காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆகி டர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அது மூலமா அமெரிக்கால இருக்கிற யங்ஸ்டர்ஸ் படிக்கிற காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கு போய் ஓப்பன் மைக்ல அவங்களோட டிபேட் பண்ணுவாரு. தன்னோட இளம் வயதிலேயே நிறைய இளைஞர்களை பாலிடிக்ஸ் பக்கம் கொண்டு வந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துக்கான ஃபால் டிபேட் டூருங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலமா தன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பா யுட்டா வேலி யூனிவர்சிட்டிக்கு டிபேட் பண்ண போயிருக்காரு. அங்க சார்லி பேசிட்டு இருக்கும்போது அவர் இருந்த இடத்துல இருந்து 200 அடி தூரத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல இருந்து அடையாளம் தெரியாத ஒரு நபர் இவரோட கழுத்திலேயே சுட்டிருக்காரு. சம்பவ இடத்திலேயே நிலை தடுமாறிய சார்லி கிரிக் தன்னோட கழுத்துல இருந்து நிறைய ப்ளீடிங் ஆனதால ஹாஸ்பிட்டல் கொண்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்தும் போயிருக்காரு. சார்லியோட பொலிட்டிக்கல் பிலீவ்ஸ் அமெரிக்கால நிறைய பேருக்கு பிடிக்காது. இல்லீகல் இமிகிரேஷன்ஸ்க்கு எதிராக பேசினது, பாலஸ்தீனுக்கு எதிராக பேசினது, எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு அமெரிக்கன்ஸுக்கும் கன் ரொம்ப முக்கியம்னு ஆதரவு தெரிவிச்சதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னதான் ஒருத்தரோட பொலிட்டிக்கல் பிலீவ் அண்ட் பேச்சு பிடிக்கலைனாலும் அவரை சுட்டுக் கொள்ளணுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஒரு தனி மனிதனுக்கு பேச்சு சுதந்திரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பறிக்கிறது நம்ம ஜனநாயகத்தோட தூண்களை அசைக்கிறதுக்கு சமம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.